இருந்தது பிரச்சனை. மேற்கு வங்காள ஆகிறார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி விழா மேடையிலிருந்து கலையை நமஸ்கரித்த பிரதமர் மோடி நன்றி சொல்ல வரிகள் இப்படிலாம் இந்த பொருளை வாங்காது. கலை வணங்கிய பிரதமர் 98 வயது தொண்டரிடம் ஆசி பெற்ற மோடி. இந்த மாநில தேர்தலில் பெண்கள் அதிக ஓட்டு பதிவு. ராகுல் தொடும் அனைத்தும் பேரழிவு. பாரதிய ஜனதா சித்தரவதை கூட்டணி சேவித்த காங்கிரஸ் தலைவரான இந்தியா கூட்டணி. திமுக ஏற்பட்ட விரிசல். விஸ்வரூபம் அரசியல் முரண்பாடு கூட்ட விரிசல். குதிரை பேரம் எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. பேரை சொல்லாமல் வாழ்த்து தெரிவித்த பழனிசாமி. ஸ்டாலின் தெரிவித்த பின்னர் தவக ஆதரவு திமுக. விஜய்க்கு ஆதரவு என் மகன் பிபி விளக்கம். பாமக வேட்பாளருக்கு அன்புமணி அவரது விரைவில் நிர்வாகிகள் மாற்றம். கைமீறி சென்ற அமமுக எம்எல்ஏ கட்சியிடம் கொதித்த விஜய். போலீஸ் புகார். சுயநல அரசியல் அவருக்கு கவர்னர் மீது பலி போடுவதா? திமுகவுக்கு எதிரான பாரத குற்றச்சாட்டு அர்த்தமாக்கி வெற்றி கண்டுபிடித்த விஜய். காங்கிரஸ் மீது திமுக தாக்குதலான உச்சகட்டம். லாபந்தரும் சிவப்பு முத்துச்சோளம் பண மோசடி வழக்கு 5ஆம் அமைச்சர் ரூபாய் 157 கோடி முறைகேடு திருடை பயங்கரவாத தாக்குதல் நடத்த சதி. டெல்லியில் உச்சகட்டம். பாதுகாப்பு ஆபத்தான விளையாட்டு. ஒடிசா வான்பரப்பில் மர்ம ஒளி. இராணுவ அமைச்சகம் விளக்கம். எதிர்க்கட்சியினரை பாரதிய ஜனதா சேர்க்கவே ரெய்டு. கெர்வாலுக்கு பாரதிய பதில். நேரடி விருது அமைச்சர் சந்திப்பு. கேரளா பஸ்களில் பாலியல் நடைபெற கிட்ட விநியோகம். ஆன்லைன் பொருள் வாங்குபவர்களை குறிவித்த மோசடி. போலீசார் பகிரண்டம். நெருக்கடி. காட்சியில் குடும்பங்களை அகற்றம். போர்க்கொடி. அதிமுக தோல்விக்கு பொறுப்பேற்ற பழனிசாமி ராஜினாமா. சிவி சண்முகம் தலையில் 37 நெருக்கடி. தந்திய முன்னோடி இவர்கள். விசிக மிகுந்து தமிழர் கட்சி காட்டம். பழனிசாமி ஆலோசனை. உதயநிதி முயற்சி. ஆதரவு கழக விஜய் ஆட்சி அமைத்தாலும் பேரழிவு. அமமுக தினகரன் கொடுங்கோம். என்னை யாரும் கடத்தவில்லை. தினகரன் கடுவாயிட்டு தேவதேவ வரலாற்றின் வழியில் ஒரு வெற்றி பயணம். எனது கல்வெட்டு 66 என்னை வரவேற்க இணைத்து கொண்டது. சோழ மண்டல வரலாற்று தேடல் குழுதான் கதை எழுத தூண்டியுள்ளது. மூட்டு நுண்ணுதலை சிகிச்சையில் சாதிக்கும் அடையாறுவட்டி லட்சுமி மருத்துவமனை. கத்திரிவையிலிருந்து ஆடிச்செடிகளை காக்கும் வழிகள். ஆடிச்செடிகள் பராமரிக்க செலுத்த 7 மணிக்குள்ள 6 மணிக்கு பிறகு வெயில் தாழ்ந்த நேரத்தில் தினமும் 2 வேளை துளை வழியாக தண்ணீர் வெளியேற்ற அளவுக்கு நீர் ஊற்ற வேண்டிய. நெல் குறைவான அளவு சூதை மேற்படுத்தியுள்ள மண் மற்றும் அடிபுற உள்ள வேர்கள் காய்ந்த செடியின் வளர்ச்சியை பாதிக்கும். வேர்கள் குளிர்ச்சி வைக்கவும் அதிக தண்ணி அடிக்கும். தொட்டின் ஓரங்களில் உள்ள மண்ணை கிளறி செடிகளை ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது இலைகள் நனையும்படி தண்ணீர் தெளிக்க வேண்டும். இது கோடை வாய்ப்பு இலையில் படிந்த தூசிகள் நீங்க ஒளிச்செய்யும் மூலம் சூரிய ஒளியில் செடிகள் இதாக உணவை தயாரிக்காதவங்க. வீட்டின் வீட்டில் அடியில் இருக்கும்போது தெர்மோகோல் துண்டுகள் வைக்கால் ஆகியவற்றை மண்ணின் மேல் அடிக்க வைப்பது. மண்ணில் உள்ள விரைவில் ஆவியாக இருப்பதோடு சூரிய ஒளி நேரடியாக வேர்கள் விடாமல் இருக்கும். இந்த மல்சிங் முறை கத்திரி இலை செடிகளுக்கு மிகவும் பயன் தரும். மாலை விளைவில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் வைக்கால் துண்டுகள் எடுத்துக்கொண்டு தண்ணீர் ஊற்றிய பிறகு மறுநாள் காலையில் மூடி வைத்தால் பூஞ்சை மட்டுமே வேறு அழுகல் நோய் ஏற்படாது. ஆடித்தோட்டம் உள்ள ஈரப்பதம் தக்க வைத்துக் கொள்ள உலர்ந்த இடை மற்றும் குச்சிகளை கொண்டு மண்ணை மூடி வைக்கணும். ஆடித்தோட்ட செடிகளுக்கு நாம இயற்கை சத்து தயாரித்து பயன்படுத்தணும். அதுக்கான வழிமுறையை சிறிய காற்றாலை துண்டு சிறு துண்டுகள் வெட்டி 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு கற்றாழை துண்டை 24 மணி நேரம் நெல்லில் ஊற வைக்க வேண்டும். இதற்கு பிறகு கரைச்சல் 3 குவளை தண்ணீரை கலந்து செடிகளுக்கு ஊற்றணும். இப்போது கத்தரி எலினாலும் செடிகள் சேத்துடன் இருக்கும். மேற்கூடிய எளிய வழிமுறைகளை போது ஆசியாவில் மாடி செடிகளை கறிவிடாமல் காக்கலாம். நுங்கு 10 துண்டு தேங்காய்
அரை கேப்பை பாலாடை 200 மில்லி சர்க்கரை தூள் 200 பால் பவுடர் 2 to 4 பாதாம் ஒரு பிஸ்தா அளவு நுங்கை தோல் உரித்து 8 துண்டுகளாக மட்டும் மிக்சியில் வந்து அரைத்து கொள்ளணும். மிதமான இடத்துல சிறிதாக வெட்டி தனியாக வைத்து கொள்ளவும். பாலாடை ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு சர்க்கரை தூள் பால் பவுடர் நுங்கு மற்றும் சீராக கலக்க எடுத்து இந்த கலவையை மிக்சியில் தனியாக அரைத்து கொள்ள பின்னர் பச்சை கலவை விட்டு அதன் மேல் வெட்டிய நுங்கை துண்டுகளை தூவி 10 ஆண்டு வரை ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த கலவை குறைந்த பிறகு மேல் துருவிய பாதாம் பிஸ்தாவை தூவி எரியலாம். கொடை நுங்கை குழந்தைகள் முதல் பெரியவரைக்கும் நல்லாயிருக்கும். எதிர்ப்பு சக்தி தரும். பொல்லால் வடை பச்சரிசி 200 துவரம் பருப்பு 100 கடலை பருப்பு அறுபடி காய்ந்த மிளகாய் 6 சீரகம் 1 ஸ்பூனு பெருங்காயம் சிட்டிகை தேங்காய் பூ 1 சிறுமுடி உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு அரிசி பருப்பு 2 மணி நேரம் ஊற வைத்து கழுவி தேங்காய் உப்பு சீரகம் மிளகாய் பெருங்காயம் நீர் அதிகம் சேர்க்காமல் இறுக்கமாக அரைத்து கொள்ளவும். சற்று கரகரப்பாக இருக்கட்டும். சில வானிலை எண்ணெயை காய வைத்த நெல்லிக்காய் அளவு சேலையில் துணியில் மெல்லிய உடைகளாக தட்டி போட்டது கூட ஒரு புறம் வெந்த மறுபுறம் திரும்பி வேண்டு சுவையான பொல்லல் உடை தயார். மயக்கத்தில் வேறு அவரையாக தேனி பெண் எதுவும் செல்லம்மா என்பது கணவன் வருகாலோ எங்கே இருக்கு என்பது மணியர்களோ குழந்த எல்லாம் வங்கிலும் எல்லாம் குழலாம் பதிலை சில பாடகம் சில இனியும் இருக்கிறதே போலதான் மனிதருடைய வாழ்க்கையும் உலகாண்டில் நான் உண்டது நாள்வது என்னை வைத்து கொண்டிருக்க செல்லம் ஏற்படி இப்படி உலக கண்டு ரப்பர் மண்டெல்லாம் ஒட்டி விட்டாலே அதுன்னு சொன்னா கேட்குறேன். நம்ம இப்போ பேஷன் தான் அக்காவா பொண்ணு பக்கம் தான் திருக்குறள் சொல்லியுமே தேஷ் இருக்காங்களே தேனை மலேசியாவுக்கு சொந்தமான வங்கி என்று சாவதுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இருக்கிறவங்க மூங்கில் அறுபது தேன் சேர்த்து தேனுக்கு வந்து பச்சை உற்பத்தி செய்கின்றன. மூங்கில் காணப்படும் குளோரோஃபில் எனப்படும் அத்தாய்த்தால் பச்சை தேன் மலேசியாவில் தனித்த உற்பத்தி உலகமான உற்பத்திங்கிறது சிவப்பு கருப்பு மஞ்சள் போன்ற பச்சை நிறத்திலும் தென்னிருப்பது ஆச்சரியம். ஒவ்வொரு நிறத்திலும் தனித்தனியாக அழுத்தக்கூடம் உண்டு என்பது இந்த வகையில் 9000 கோயில்கள் பலிதான வலையுள்ள கோயில்கள். சர்க்கரை உண்டால் வெளி ஏற்படும் சிலம்பு ஏற்படுகிற ஹெல்மெட் ஸ்பெஷல் புதிய மெதுவான மருத்துவத்தால் 10 முதல் 12 மூச்சு எடுக்குதல். ஹெல்மெட் ஸ்பெஷல் நலம் நமதே பாதை சிலமுறை செயல்பாடு ஏற்பட மாட்டோம். 5 முறை அளவு உடலை மனதை வேகமாக அமைதிப்படுத்த இளமையை அதிகரிக்க திருப்பு குறைமதி எடுக்க இருக்கும். 10 முதல் 15 நிமிடம் மூச்சு அடக்குதல். இவற்றை குடும்பத்தில் இருந்தால் கவனத்தை ஏற்படுத்தும் திசை இருப்ப தோண்டும். காதுகளை வேகமாக தேய்க்கும். உடலை வெப்பமாக்கும். இரத்த ஓட்டம் தோண்டும். நேராக உடலுக்கு தேவையான ஆற்றல் அளிக்கும். சுவாசத்தை மேம்படுத்தும். தருவை குறைக்கும். கைகளை உதறுதல் கையை குடிக்கவிட்டு கைகளை உதற பதட்டத்தை விடுவிக்க உதவும். ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். மன சோர்வை போக்கும். குளிர்ந்த நீரை குடிக்கும். புத்துணர்ச்சி அடைச்சேர என்னுடைய உதவும். 10 நிமிட கண்களை முடிந்த மூளையை நீட்ட வைக்கும். தோள்பட்டையை பின்னோக்கி சுற்றுதல் மன அழுத்தத்தை குறைக்கும். உடல் தோரணை மேம்படுத்த ரத்த ஓட்டத்தை உதரிடம் முகத்தில் குளிர்ந்த நீர் மன அழுத்தத்தை மீட்டிக்க நரம்பண்டலத்தை வெளிப்பட செயல்படத்தை வைக்கும். வெள்ளை பூண்டையை விட கருப்பு பூண்டை 2 மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளன. சில புற்றுநோய் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சேர்மங்கள் உள்ளன. அது மட்டும் நோய் எதிர்ப்பை வலுப்படுத்தக்கூடிய செயற்கை இதத்தை செயல்படுத்த மேம்படுத்த உதவித்தான். பாதம் பல்வேறு ஊட்டச்சத்து கொண்டது. அவற்றை முறையாக உடல் உட்கொள்வது உடல் நலத்துக்கு பல வழிகள் எழுவது கூட ஆரோக்கியம் எளிய காலை வளர்க்க அமையாண்மை அறிவுத்திறன் நினைவாற்றல் மேம்படும். சருமத்துக்கு பொலிவை தர எலும்புகள் தேவையான சத்துக்கள் வழங்கும். நாள் முழுவதும் சிறப்பாக செயல்படுவதற்கு சரும நூடத்தை வைத்திருக்கும். இப்படி சாப்பிடுறது நம்ம 4 முதல் 6 பருப்புகளை போதுமானது. முழுவதும் தண்ணீர் ஊற வைக்கொண்டு காலையில் பருப்பை தோலை நீக்கிவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் குடிம்பு டீ காப்பியுடன் சேர்ந்து தயிர் இந்த பழக்கம் தொடர்ந்து உள்ள நல்ல மாற்றங்கள். பாதாம் சாப்பிட பிறகு 1 டம்ளர் சுடு தண்ணி குடிப்பது செரிமானத்துக்கு நல்லது. அடித்தா குழந்தை குழந்தைகளை கால்களை வைத்து 10 ஹாப்பி சேனக்கூட யோசனாகும். ஆனந்தப்பட சேனக்கூட இந்த இடுப்பு தடையினும் பகுதி மற்றும் இடுப்பு பகுதிகளை வச்சு தசைகளை அழிக்கக்கூடியது. முதுகெலும்பு முட்டு பகுதிகளை சீக்கிர குடிப்பான். இறுக்கத்தை போகும். மன அழுத்தத்தை குறைக்க இடுப்பு தன்மையை மேம்படுத்த நரம்புண்டத்தை மேம்படுத்த பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு
ஆசனம் என்பது இதை திருப்பி இருக்கிற மன அழுத்த குறைக்க இந்த ஆசனங்கள் வயிற்று தேக்கலை கொடுக்கப்படும் உண்மையான அழுத்தம் செரிமான பலத்தை தூண்டுவதற்கு இடுப்பு பகுதிகளுக்கு செல்லுற ஓட்டத்தை மேம்படுத்த தண்டு இடுப்பு பகுதி ஏற்பட்ட இறுக்கத்தை இறக்கவும் துணைப்பட்ட வழிகளை கொடுக்கும். சரியல்படுத்திவிட கால்களை வைத்து பாத சதுகளை கையால் பிடிக்க வேண்டும். கையால் பாதத்தை இட்டு வடிகாட்டால் கணக்கால்கள் மூலங்களை பிடிக்கலாம். 14 முதல் சில 15 பேர் சிறந்த பலனை தர நாள் தமிழங்கள் இடுப்பு கழுத்து காயங்கள் இருந்தால் இந்த ஆசனத்தை தவிர்க்கணும்.